ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட் ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பேக் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயாவது ரேண்டமாக ஒன்று ரெண்டு வந்திருந்தா தான். பட் டெடிக்கேட்டடாக நான் ஃப்ளிப்கார்ட் ஹால் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ரொம்ப அழகான குர்தா செட்ஸ் கலெக்ஷன் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ குர்தா செட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு துப்பட்டா அந்த மாதிரி. ஸோ அதுவுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொஞ்சம் யூனிக்காக எப்படின்னா மற்ற ஆப்லலாம் இல்லாத மாதிரி சில கலெக்ஷன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இருந்தது. ஸோ அதை மட்டும் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கு பார்ட்டி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஷுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வேர் அந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் செட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃபரில் இருக்கும்போது வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப அழகான இந்த செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு க்ரீன் கலர், நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒரு ஷிம்மர் ஃபேப்ரிக்கு, ஃபுல்லாக சில்க் ஃபேப்ரிக்னு சொல்ல முடியாது, ரயன் பிளெண்டு மாதிரி தான் இருக்குது. பட் அதுலேயே வந்து ஒரு ஷிம்மர் லுக் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ அழகான த்ரெட் ஒர்க்கு. நீங்கள் வந்து குர்தா செட்ஸ் லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல், சிம்பிளான ஃபங்க்ஷன், ஏதாவது கோயிலுக்கு போகிறது, ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் இதெல்லாம் போட்டிருந்தா ரொம்ப ப்ளெசண்ட்டாக ஒரு மாதிரி எத்னிக் வேறு இது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் சுத்தமாக குத்தவே இல்லை, வித் லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, வர்த் த மணி தான் இதுக்கு. இது அரௌண்ட் 800 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எல்லாத்தோட ப்ரைஸும் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். அண்ட் ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்டோட பாட்டம்லையும் இந்த மாதிரி சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் துப்பட்டாலே அந்த டச் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் இருக்குது, சுத்தமாக கழுத்தில் நிற்கவே இல்லை. பட் ஸ்டில் இப்படி போடுறது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஆர்கோ லேஸ் பேட்டர்ன் கொடுத்து அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அதே சேம் டச், அந்த எம்ப்ராய்டரி டச் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டரியுமே நார்மலாக ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்தா தெரியும். அண்ட் நல்ல பிரைட்டாக வைப்ரண்ட்டான கலரில் ஒரு குவாலிட்டியான குர்தா செட் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வராங்கா பிராண்டில் இருந்து. ஸோ ரொம்ப பர்டிகுலராக ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து மட்டும்தான் வராங்கா பிராண்ட் கிடைக்கும். இல்லைனா வராங்கா பிராண்டாக அதோட வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து வராங்கா பிராண்ட் ஒரு சூப்பரான பிராண்டு தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ். அந்த 2 இயர்ஸ்க்கு பேக் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் கூட இன்னும் நான் வச்சிருக்கேன். பட் சில இது சைஸ் பத்தாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி. இது வந்து ஒரு காட்டன் பிளெண்டு குர்தா செட் தான். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டர்ஃப்ளையாக ஃப்ளேடு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது ட்ரை கிளீனும் கொடுத்துருக்காங்க. எப்படி ட்ரை கிளீன் பண்ண முடியும்னு தெரில. ஒரு எல்லோ கலரில் ஒரு தேர்ஸ்டேலாம், எவ்ரி தேர்ஸ்டே டெம்பிளுக்குலாம் போடுறதுக்கு ஒரு மங்களகரமான செட் வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். டாப் வந்து நல்ல லென்த்து, சைடில் ஸ்லிட்டோடு வருது. அண்ட் ஃப்ரண்ட்டில் யோக் பாட்டில் ரொம்ப அழகான குவாலிட்டியான எம்ப்ராய்டரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து விதுற மாதிரி, கொட்டுற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. எத்தனை டைம் வேணாலும் வாஷ் பண்ணலாம், அப்படியே தான் இருக்கும். பட் எதுக்கு அவங்க ட்ரை கிளீன் மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு தெரில. ஸோ இதே கலர்லேயே ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரோஸ் கலரில் வந்து துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ அண்ட் இந்த பிங்க் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதுலேயும் வந்து நல்லா நிறைய டிசைன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல துப்பட்டாவும் நல்ல லென்த் அண்ட் வித்தோடு இருக்குது. இதுவும் ஓகேவாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்யூத் பிராண்ட் வந்து மிந்த்ராலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் கூட ஒரு 3 இயர்ஸ் பேக் திருச்செந்தூர் போட்டிருந்தேன், இன்னும் மறக்கவே இல்லை பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு டைம் வந்து அது கூட ஏதோ ஒரு பேப்பரை கலந்து மிஷினில் போட்டேன், தெரியாமல் நம்ம அள்ளி துணியை போடும்போது அப்படியே பேப்பரில் இருக்க அந்த வெள்ளையாக வரும்ல, அது எல்லா ட்ரெஸ்ஸில் ஒட்டி அது ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படியே பாலாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு விஷ்யூத் பிராண்ட்னாலே அந்த செட் ஞாபகம் வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பரான குர்தா செட்டு. வீனெக் கொடுத்துருக்காங்க. அதில் அழகான பிரிண்ட்ஸ், கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஆஜியோடே விட்டாச்சு, யூஸே பண்ணுறதில்ல அந்த வேர்டு. அண்ட் அந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்ஸில் ட்ரெஸ்ஸும் எடுக்கிறதே இல்லை. எல்லாமே அந்த இதுன்னு இப்போ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பிரிண்ட்ஸ் தான். பட் இது அந்த மாதிரி இருக்குது. நல்ல ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட்ஸ் இருக்கிறது வந்து செம்ம பிரைட்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் கொடுத்தா சைடில் நல்ல ஸ்லிட்டு, டாப் லென்த்தாக வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து மெயினாக ட்ரௌசர் பேட்டர்னில் கொடுக்கல, ஒரு கிட்டத்தட்ட பலாசோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் கட் பலாசோ, அதனால ரொம்ப நீட்டாக ஃப்ரீயாக இருக்குது, எந்த இடத்துலையுமே பிடிக்கல. அண்ட் கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் ஃபைல் பிரிண்ட்ஸே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ மற்ற எதில் நம்ம குர்தா செட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி பேண்ட்டில் பார்டர் அவ்வளோவா கொடுக்குறதே இல்லை. பட் இதில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் இதுக்கு துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பட்டு சாரி மாதிரி ஒரு துப்பட்டா, ஆனால் நல்லா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிற லெவலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் மொத்த லென்த்தே வருது.
இவ்வளோதான் மொத்த அகலமே வருது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம பின் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரௌன் நான் மோஸ்ட்லி வந்து டார்க் கலர் குர்தாஸே சூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணிக்கேன். இதில் ஏதாவது சிமிலர் ஆப்ஷன் இருந்தால் நான் லிங்க்கில் தரேன். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா இது ஒரு ஜார்ஜெட்லேயே கொஞ்சம் ஃபேன்சியான துப்பட்டா, ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மாதிரி அந்த நெக் அமைஞ்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா நெக்கில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னா ஒரு த்ரெட்டு கூட எடுத்துக்கல. அண்ட் நெக் வந்து நமக்குன்னே ஸ்டிச் பண்ண மாதிரி நல்லா அப்படி ஃபிக்ஸ்டாக இந்த மாதிரி ஏற்றிட்டு இல்லாமல் அழகாக இறங்கியிருக்கு. அண்ட் பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நெக் கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. நல்லா டீப் நெக், ஸ்கூப் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்லீவ் வருதா, ஸ்லீவில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபுல் ஸ்லீவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கி விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸ்டாக பண்ண ட்ரெஸ்ஸு, பொட்டிக்கில் கொடுத்து பண்ணுற ட்ரெஸ் அதில் தான் அதிகமாக இருக்கும். இல்லைனா 1000க்கு மேலே இருக்க ட்ரெஸ்ஸு. பட் இது வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சில், பட்டு சூப்பர் தான் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ட் வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்ஸ்லாம் கீழே வந்து நிறையா ப்ளீட்ஸ் கொடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் இல்லை, லாங் சைட் கட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி இங்கே ஒர்க் கொடுத்துருக்காங்க. லைனிங் இல்லைனாலும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. பட் இந்த பேண்ட்டு போடும்போது ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. ஏன்னா இவங்களே வந்து பேண்ட்டும் சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எந்த இதை வந்து வெறும் டாப் மட்டும் போட்டு நம்ம வேறு பேண்ட்டு பேர் பண்ணால் சத்தியமாக நல்லா இருக்காது. ஆனால் இவங்களே வந்து சூப்பராக ஒரு பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. அது பிக் பலாசோ பேண்ட்டு. ஸோ இது போடும்போது ஏதோ ஸ்கர்ட் போட்டு இந்த டாப் போட்ட மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. இந்த செட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயே வந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் கொடுக்காத லைனிங்கை பேண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு மாதிரி வெயிட்டாக சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து எத்னிக்லேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ். இது பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒரு குர்த்தா செட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. வீனெக்கு இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து எல்போ ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஃபேப்ரிக் என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி இது பாலிசில்க் இல்லை, காட்டன் பிளெண்ட் இல்லை, இது இந்த விஸ்கோஸ் ஃபேப்ரிக் சொல்லுவாங்களா அது மாதிரி கூட இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. டாப்ஸ் வந்து கொஞ்சம் கூட குத்தலை, ஆனால் ஷால் வந்து கொஞ்சம் லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது. அது ரீசன் சொல்கிறேன்னா அண்ட் பாட்டம்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இல்லை சேம் ஃபேப்ரிக்கில் பேண்ட் கொடுத்துருக்காங்க வித் பேக்கெட்ஸோட. லைனிங் இல்லை, ஆனால் தேவையில்லை. ஏன்னா பேண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல கிளியாத மாதிரி வைக்காத மாதிரி. அண்ட் இது அரௌண்ட் 800 rupees தான் வந்தது. அதுக்கு இது செம்ம ஒர்த்து. போடும்போது ரொம்ப அழகாக நான் சொன்னேன் டார்க் கலர் என்னமோ தெரியல, ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த துப்பட்டால வந்து ரொம்ப ஹெவியான ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இங்கே கொடுத்தா பின்னாடி தானே குத்தணும், இது அப்படி இல்லாமல் ரெண்டு சைடும் லைட்டாக குத்துது, ஏன்னு தெரில. பட் ஷால் குத்துறது வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு நியூ பார்ன் பேபி இல்லை தூக்குற மாதிரி குழந்தைங்க இருந்தாலே, டாட்லெஸ்லாம் இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப குத்தும், அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த துப்பட்டா மட்டும். இல்லை நீங்கள் வேறு கோல்டன் துப்பட்டா பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா குர்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குர்த்தா பேண்ட்டும் இந்த துப்பட்டா வந்து இதுவும் கிராண்டாக இருக்குது. ஆனால் வந்து இந்த குத்துறது மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வர்த்தான ஒரு ஹால் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு கம்ப்ளீட்டாக குர்த்தா செட் 3 பீஸ் செட்டு. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஹால் பண்ணலாமா, என்ன மாதிரி ஹால் பண்ணலான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான மீட் பண்ணுறேன். பாய்.